ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்ரம் யமாக்ரஜன் சாயாமார்த்தண்ட சம்பூதம் தம் நமாமே சனேஸ்வரம். இன்றைய பாடல்: ராம 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 ராகவா ஹரே கிருஷ்ணா ஹரே கேசவா. ராம 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 ராகவா ஹரே கிருஷ்ணா ஹரே கேசவா. ஹரே ராம ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ராம ராகவா. ஹரே கோவிந்த மதுசூதனா ஹரே கோபால முரளீதரா. ஹரே கோவிந்த மதுசூதனா ஹரே கோபால முரளீதரா. ஹரே ராம கிருஷ்ணா ஹரே ஹரே ராம கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ராகவா. ராம 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 ராகவா ஹரே கிருஷ்ணா ஹரே கேசவா. ஹரே ராம ராகவா. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை, ஆனந்தம் எங்கே இருக்கிறது. ஒரு ஊர்ல ஒரு குடும்பஸ்தன் வாழ்ந்து வந்தான். சொந்த வீட்டில் வாழ்ந்து வந்தான். எப்பயுமே அதிருப்தியிலேயே இருந்தான். அவனுக்கு என்ன அதிருப்தி அப்படின்னா, அவன் வீடு அவன் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்றது தான். நம்ம வீட்டில் இது இல்லை அது இல்லை, இருக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்னு பலவிதமான கம்ப்ளைண்ட்ஸை அவன் வீட்டு மேலே அவனுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால அவன் என்ன யோசிச்சான்னா, இந்த வீடை வித்துட்டு வேற வீடு வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சான். ஒரு தரகரை கூப்பிட்டு இந்த வீட்டை எப்படியாவது வித்து கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. இந்த வீடை வித்துட்டு அவருக்கு எப்படிப்பட்ட வீடு வேணுமோ அந்த மாதிரி ஒரு வீடை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. தரகரையும் கூப்பிட்டமிச்சு தரகரும் வீட்டுக்கு வந்தாரு. தரகர்கிட்ட, இந்த வீடை இம்மீடியட்டா நான் விற்கணும், நான் வேற வீடு வாங்க போறேன், அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீடை விற்று கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. தரகர், நான் இந்த வீடை விற்கணும்னா நான் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை ஒரு தடவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குடும்பஸ்தனும் வாங்க அப்படின்னு வீடு முழுக்க சுற்றி காமிக்கிறாரு. தரகர் வீடு முழுக்க பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டு, நாளைக்கே நான் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. காலையில் தரகர் அந்த குடும்பஸ்தனுக்கு ஃபோன் பண்ணி, இந்த பேப்பரில் இத்தனாவது பக்கத்தில் இந்த வீட்டை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. குடும்பஸ்தனும் அந்த நியூஸ் பேப்பரை வாங்கி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை படித்து பார்க்குறாரு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை படித்த உடனே கண்களில் தார தாரையாக கண்ணீர் வருது. எதனாலன்னா, தரகர் அந்த பேப்பரில் இந்த வீட்டில் என்னென்னலாம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக எழுதி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அதை பார்க்கும்போது அந்த குடும்பஸ்தனுக்கு என்ன தோணுச்சுன்னா, தனக்கு எப்படிப்பட்ட வீடு வேணும் அப்படின்னு அவரோட மனசில் ஆசையாக வச்சிருக்கிறாரோ அது எல்லாமே அவர் இருக்கிற வீட்லேயே இருக்குது. ஆனால் அந்த கண்ணோட்டத்தில் அந்த குடும்பஸ்தன் அந்த வீடை பார்க்கவே இல்லை. தரகர் கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கும்போது தான் இந்த வீட்டில் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்றது அவனுக்கே தெரிய வருது. இந்த குடும்பஸ்தனை மாதிரி தான் நிறைய பேர் அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை தேடி பார்த்து அனுபவிக்காம அவங்க கிட்ட இல்லாத விஷயத்தை வெளியில தேடுறாங்க. தரகர் அந்த வீட்டை வர்ணிச்சு, இந்த வீடு விற்பனைக்கு இருக்கு, யாருக்காவது வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருந்தாரு. அதை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பஸ்தனுக்கு அவனோட வீடு அவனுக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அந்த தரகருக்கு ஃபோன் பண்ணி, இந்த வீட்டை வாங்கணும்னு யாராவது உங்களுக்கு தொடர்பு கொண்டா இந்த வீடு ஆல்ரெடி விற்பனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுங்க, இந்த பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாச்சோ அதை என்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனந்தம் வெளியில எங்கேயோ இல்லை, ஆனந்தம் நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கு அப்படின்றது இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை ஆனந்தம் எங்கே இருக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.